ஒரு நல்ல உள்ளம். இது ரொம்ப பெரிய ஒரு மெமரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 20 Expo Dubai Bid Dossier and the promotional objects. 2, 1. فخذي خاتم الساروج. Collaboration and revelation. Game channel, tech channel also. வீட்டுக்கு போனால் துரத்தி விட்ருவோம். அண்டாக்கா கசம் அபூக்கா உசும் கரகாட்டக்காரனில் தீ மெரிப்பாங்களே, ஜுவல்ஸ் ஆஃப் நேச்சர் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போடுறோம்ல. இப்போ கூட போட்டு வந்தோம். வாட் யூ வுட் சே வென் அ வெல்லம் கம்ஸ். இல்லைங்கெல்லாம் வருது. டெசர்ட்டை பற்றி கற்றுக்கிறாரு போல இருக்கு இவர். இப்போ தான் உள்ள அடிச்சிருச்சு பாருங்க, எவ்வளோ ரியலாக இருக்குங்க இது. நம்ம அந்த வாட்டர் ஃபாலில் நின்று எல்லாம் அந்த இடம் அப்படியே உள்ள என்ட்ரு ஆகும். எல்லா லைட்ஸ். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு த செகண்ட் பார்ட் ஆஃப் எக்ஸ்போ சிட்டி. லாஸ்ட் டைம் வந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க போன எபிசோடில். இந்த பாட்டில் வந்துட்டு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது பார்க்க வேண்டியது. அதெல்லாம் வந்து ஒரே பாட்டில் போட முடியல, அதனால தான் இந்த வாட்டி 2 பாட்டாக போட போகிறோம். இதையும் பாருங்கள். இந்த பாட்டிலையும் நிறைய விஷயம் இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது இந்த இடம். நிறைய புது புது விஷயம்லாம் இருக்குது. ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக்கான நிறைய விஷயம் செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது. 2021 நான் வந்தப்போ இவ்வளோ விஷயம் பார்க்கல. ரொம்ப க்ரௌடடாக இருந்தது. இப்போது ஐ காட் மை சான்ஸ் டு வாட்ச் எவ்ரி திங். குட். ஓரும் அப்படி அப்போல்லாம் பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு இந்த ஏரியா. இப்போ பாருங்க, யாருமே இல்லை. சொன்ன மாதிரி ஒரு 3 ஜோன் இருக்குங்க. அந்த 3 இம்பார்ட்டன்ட் அட்ராக்ஷனாக இருக்குது. வருது அந்த இடம். சஸ்டைனபிலிட்டி போட்டிருக்கு பார்த்தீங்களா? இது ஓகே பிரதர், என்ஜாய். தேங்க்யூ. டேரா இதுக்கு நம்ம பே பண்ணியிருக்கோம்ல. டேரா பெவிலியன் எப்படி இருக்குன்னு போய் உள்ளே போய் பார்ப்போமா? சஸ்டைனபிலிட்டி பார்த்தீங்களா? நான் கூட நம்ம ஓப்பன் பண்ணணும்னு நினச்சேன். ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகுது. என்னடா ஓப்பன். அண்டாக்கா கசம் அபூக்கா உசும். வாவ். ஹாய். Yeah, I want to see the ticket. 1 second. So, where is the main attraction? I have to go down or? Yeah, it is down? Okay. அப்படியே கீழே போக வேண்டியது தான். டிக்கெட் காமிச்சிட்டேன் அவர்கிட்ட. ஸ்டேர்ஸ் இருக்குது. ஸ்டேர்ஸில் நடப்போமா? எப்படி இருக்கு பாருங்க. யாருமே கூட்டம் இல்லைங்க. ஒரு காலத்தில் எல்லாம் பயங்கர கூட்டமாக இருந்த ஏரியா. Hi, good afternoon. We have a good turn here under the ocean and under the pond. You can go first and down the forest. What was this side and then we do go. After the pond, you exit here to go up on the ocean. Okay, under the forest. இதுக்கு ஃபஸ்ட்டு போகிறோம். Welcome. Thank you. Under the forest. இது நான் வந்து ஃப்ரீயாக வந்தேங்க இந்த அட்ராக்ஷன்லாம். இந்த அட்ராக்ஷன்லாம் நான் ஃப்ரீயாக வந்தேன் ஃபஸ்ட் டைம் வரும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் காசு. பார்த்தீங்களா எப்படி பண்ணியிருக்காங்க? பயங்கர க்யூ இருக்கும். ஸோ நேச்சுரல் இன்டர்நெட் அண்டர் கிரவுண்ட். Strange intelligence, war, aliens and unlikely collaborators. Welcome to a world like no other. இவர் ஏலியன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நானே ஒரு ஏலியன் தான். நம்மளே ஒரு ஏலியன். என்னங்க ஏடா கூடமாக இருக்குது. ஏலியன் படத்தில் வர மாதிரி தான் இருக்குது.
Roots absorbs water by inversing scale. We can discover hidden wonders. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஓ, இதில் வந்து இதில் நடக்கணுமா? ஓகே. ஸோ என்னென்னா இதில் வந்துட்டு walk into take a walk on the top of the livinghood wide web. ஸோ இதில் நடக்கணும். காலையில் உள்ளே விட்டுருவேன். பட் சரி வாங்க ட்ரை பண்ணுவோம். வந்தாச்சு. இந்த படத்தில் கரகாட்டக்காரனில் தீ மெரிப்பாங்களே, ஓ தெரியாமல் இறங்கிட்டேன். யாரும் வேறு இல்லை. டேய் டேய் டேய், ஐயோ ஐயோ, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலைகளில் உள்ளே விட்டால் முடிஞ்சிச்சு. உண்மையான வெரி டேஞ்சரஸ் க்ரீச்சர்ஸ் வந்து பிளான்ஸ் தான் நினைக்கிறேன் நான். ஸோ நம்ம நார்மலாக ஏலியன்ஸை தேடிட்டு இருக்கோம். நம்மளை மாதிரியே ஏலியன்ஸ் தேடிட்டு இருக்கோம். நம்மளை மாதிரியெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏலியன்ஸ். ஏலியன்ஸ்ன்றது கேன் பி எனி ஸ்பீஷீஸ். பாக்டீரியாவாக இருக்கலாம், பாக்டீரியா வைரஸ் மாதிரி எதுனா ஒரு க்ரீச்சர் இருக்கலாம். இங்கே பாருங்கள், வாவ் எப்படி போகுது, ரூட்ஸ் எப்படி போகுதுன்னு காமிக்கிறாங்க. நியூட்ரிஷன் எல்லாம் சரிங்களா? எவ்வளோ விஷயம் நடக்குது, எவ்வளோ விஷயம் நடக்குது பார்த்தீங்களா ரூட்ஸில். சம் ஃபங்கை ரிலீஸ் டாக்ஸின்ஸ். ஓகே பா, செம்மையாக இருக்குல்ல. பிளான்ஸ் தாங்க வெரி டேஞ்சரஸ் உண்மையாகவே பார்த்தா. ஆல் ஆஃப் கன்சம்ஷன். ஜுவல்ஸ் ஆஃப் நேச்சர். என்ன இது? ஜுவல்ஸ் ஆஃப் நேச்சர். பாருங்க, நம்மளோட கம்ப்யூட்டர் வேஸ்ட்டு அது இதுன்னு எல்லா வேஸ்டேஜும் போட்டிருக்காங்க. இதனால் எவ்வளோ இந்த மாதிரி ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட்ஸ் spreading seeds, creating past and clearing water holes. Ivory products such as jewelry, medicine powder and piano keys transformed into. Cost of transformation: every day 100 elephants are killed illegally for ivory. Waste bottles. நம்ம நேச்சரை எவ்வளோ ஸ்பாயில் பண்ணுறோன்றதையும் காமிக்கிறாங்க. இவன் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போடுறோம்ல, இப்போ கூட போட்டு வந்தோமே. வார்ட்ரோப், இது எனக்கும் பொருந்தும். நான் கூட நிறைய ட்ரெஸ் எடுப்பேன். எனக்கு ட்ரெஸ்ஸஸ் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் நல்ல எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்ஸஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ். வேறு ட்ரெஸ்ஸு நிறைய எடுக்கிறதுனால என்ன ஆகுது, வாட்டர் என்ன ஆகுதுன்னு போட்டுருக்கேன். வாட் வுட் யூ சே அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. The house is on fire. What's the three objective? நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுட்டு ஓடிடுவேன். இங்கே பாருங்கள், டெரெஸ்ட்ரியல் ரீஜெனரேஷன். நாளை பின்ன நம்மளே போய் ஒரு supporting pollinators. We must transform the straight lines of the civilization into a circles and spirals of nature. நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பியர் மாதிரி ஒன்றுத்துக்குள்ளே தான் வாழணும் போல இருக்குது ஃபியூச்சரில். அதை தான் சொல்ல வராங்களா தெரியல. அந்த மாதிரி எனக்கு புரியுது.
வாட்டரில் இருந்து பவர் எடுக்கிறது. செம்மையாக இருக்குல்ல? ஃபீல்டு இந்த ஸ்கை. இந்த மாதிரிலாம் பிளான்டேஷன் பண்ண போகிறாங்களா? பிளான்டேஷன் பண்ணிகிட்ருப்பாங்க இந்த மாதிரி. ஓகே. எக்ஸிட் இந்த சைடு. இங்கே பாருங்க, ஷார்க். ஓகே, இங்கேருந்து வெளியே போகலாம். திஸ் வே. இந்த இடம் பாருங்க, என்ன தெரியுது? எனக்கு ஒன்றும் தெரியல. உங்களுக்கு எதுனா தெரியல? பட்டர்ஃப்ளை தான் தெரியுது. To see a world in the grains of the sand and the heaven in the wide flower whole infinity. வெளியே வரேன். வந்து நம்ம அண்டர் த ஃபாரஸ்ட் பார்த்தோம், அந்த மாதிரி அண்டர் த ஓஷன் திஸ் டைம். ஓகே, தேங்க்யூ. அண்டர் த ஓஷன், அண்டர் த பிளான்ஸ். நான் ஏன் பிளான்ஸ் டேஞ்சரஸ்ன்னு சொன்னேன், டக்குன்னு சொல்லிடுறேன். ஏன் இந்த பிளான்ஸு நம்ம என்ன தான் பண்ணாலும் கடைசியாக என்ன ஆகுது? என்ன தான் வாழ்ந்தாலும் கடைசியாக நம்ம வந்து மண்ணுக்கு தான் போகிறோம். பிளான்ஸ் தான் நம்மளை சாப்பிடுது. ஓகே, ஸோ நம்ம ஃபர்டிலைசர் ஆகி பிளான்ஸுக்கு தான் யூஸ் ஆகிறோம். நம்மளை எல்லா அனிமல்ஸ் எல்லாத்தையுமே ஏன் ஒருவேளை பிளான்ஸு தான் நம்மளை உருவாக்கி இருக்கக்கூடாது? மீன் கேவலமாக இருக்குல்ல என்னோட லாஜிக். பட் பிளான்ஸ் எண்ட் ஆஃப் வெரி வெரி டேஞ்சரஸ். நம்ம செத்தோடனே அதான் நம்மளை தின்னுது. அதனால தான் பிளான்ஸ் டேஞ்சரஸ். இங்கே பாருங்கள், அண்டர் த ஓஷன். அதே மாதிரி தான் ஷெல்ஸு. இதுக்குள்ளே ஒரு வேர்ல்டு இருக்குல்ல, அதையும் காமிக்கிறாங்க. எப்படி இருக்குல்ல? எதனா ஒரு மிருகத்தோட, எதனா ஒரு மீனோட வயிற்றுக்குள்ளே இருக்கிறோமா? டே சொல்லுங்கடா. த சாங்ஸ். வேலுக்கு வந்து பாட்டு பாட தெரியும்னு சொல்கிறாங்க. எங்கம்மா யாரு? நானும் டே கீழே வந்திருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம கடலில் போடுற வேஸ்ட்டை பற்றி பேசியிருக்காங்க. இந்த சஸ்டைனபிலிட்டி இல்லை, நம்ம இந்த மாதிரியான வேஸ்டேஜ்லாம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி வாட்டர் பாட்டிலுக்கு ஆடெல்லாம் போட்டு விற்கிறோம்ல, ஃபுல் வேஸ்ட். ஓஷனில் இருக்கிற வேஸ்ட் இந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே வேஸ்ட் ஆகுதுல்ல, எல்லாமே சாகுது. கொடுப்பாங்க. வாட் யூ வுட் சே when a வெள்ளம் கம்ஸ். ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா நம்ம என்ன சேவ் பண்ணுவோம்? Your house is flooding. What are 3 objects you will save? நான் வந்து ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு, என்னோடய பர்ஸு, என்னோடய சர்டிஃபிகேட்டு, ஃபஸ்ட்டு என் ஒய்ஃபு, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு, சர்டிஃபிகேட்டு, என் பர்ஸ் எடுத்துகிட்டு ஓடிடுவேன். இந்த மாதிரி நிறைய வாட்டி நடக்கும். இங்கே அடிக்கடி இந்த ஃபயர் அலாம் வரும்ல, அப்போல்லாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு பேக் ஒன்று எடுத்து ரெடியாக வச்சுருப்பேன். எப்பவுமே எல்லாமே பேக்டாக இருக்கும் அதில். அது என்ன பண்ணுவோன்னா, எல்லா சர்டிஃபிகேட்ஸு, கொஞ்சம் என்னோடய பர்ஸ் எல்லாமே இருக்கும் அதில். இந்த மாதிரி அடிக்கும்போது எப்போவுமே அந்த பேக் எடுத்துகிட்டு கீழே ஓடி வருவேன் நான். எப்போவுமே எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அந்த மாதிரி இந்த மாதிரி வார்னிங்ஸை வந்து நான் எப்பவுமே ஈஸியாக எடுத்துக்க மாட்டேன். அதனால் ஈஸி ஆன்சர் எனக்கு. என் ஒய்ஃப் எங்கள் வீட்டில் இருந்தால் என் ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு இந்த பேக் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடும். ஓ, புரியுதா? இவங்களாம் என்னத்தை எடுத்துகிட்டு ஓடினாங்க பார்த்தீங்களா? லேப்டாப் எடுத்துக்கிட்டு பர்ஸு பார்த்தீங்களா? என்ன மாதிரி தான் நினைக்கிறேன். உங்களோட பாஸ்போர்ட்டு. ஓ பரவாயில்லையே, தண்ணின்றதுனால அந்த அண்டர் வாட்டர் போகும்போது யூஸ் பண்ணுவாங்களே, அதெல்லாம் எடுத்துகிட்டு ஓடிருக்காங்க. இந்த அம்மா ஃபோன் எடுத்துகிட்டு ஃபோனு, ஜுவல் பாக்ஸ் எடுத்துகிட்டு ஓடிருக்காங்க.
சார் வந்து ஒரு கிறிஸ்டல் கிளாஸு பாட்டு வீட்டில் எடுத்துகிட்டு பாட்டு கேசட்லாம் எடுத்துகிட்டு ஓடி இருக்காரு. இந்த அம்மா வந்து அவன் இந்த அம்மாவோட பேக் எடுத்துகிட்டு ஓடி இருக்காங்க. பேக்கு ஒரு லேப்டாப்பு. மேடம் அதே மாதிரி வாட்டர் இது பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஒழுங்காக வாழலாம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஒரு இது கொடுத்துருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல இந்த ஏரியாலாம். ஓ இதுக்கு தான் திரும்பி வந்தேனா? ஓ புரியுது புரியுது புரியுது. அப்படியே வந்து திருப்பி வெளியே போகணும். ஓகே இங்கே முடிஞ்சிடுச்சு. அப்படியே வெளியே வரேன். அடுத்த அட்ராக்ஷன் போவோம். ஸோ அக்கார்டிங் டு அவங்க அந்த இடத்துல கொடுத்த லிஸ்ட்டில் நம்ம வந்து ஆலிவ், டெரா, விஷன், விமன் ஏதோ ஒன்று, கார்டன் இந்த ஸ்கை. நம்ம இப்போ டெரா முடிச்சிட்டோம். விஷன், உமன் அண்ட் ஆலிவ் இது 3 பார்க்கணும். ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கேன். அது எப்படி போகிறதுன்னு சொல்லி இங்கே கேட்டுக்கலாம். ஓகே இப்போ வந்து அந்த 2 நம்ம டெரா முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம எங்கே போகணுன்னா விஷன் அண்ட் விமன் 2 இருக்குது. அது 2த்தையும் போய் பார்க்கணும். அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கேன். எப்படி சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே அப்படியே போகிறேன். இந்த விஷன் பெவிலியன் இதுக்கு வந்திருக்கேன். உமன் பெவிலியன் அந்த சைடு இருக்குது. இந்த விஷன் பெவிலியனில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே விஷன் பெவிலியனோட என்ட்ரன்ஸ் இது. ஓகே ஒரு ஷோ மாதிரி போல. Thank you for coming to Vision Pavilion. Vision Pavilion is a very unique pavilion. It's been gifted from Expo 2020 to His Highness Sheikh Mohammed bin Rashid, Vice President, Prime Minister, and ruler of Dubai. This is taken by his father to the desert. He learned a lot of stuff in the desert. கிங்கை பற்றி இது. How he grew up in the desert. கிங்கு And discovered. ரூலர் The show is அவர் சின்ன வயசில் எப்படி இருக்காரு பாருங்கள். and there's going to be in this series the one ஓகே and the image. பார்த்தீங்களா? ரூலரோட ஸ்டோரின்னு நினைக்கிறேன். அவரோட விஷன் எப்படி இருந்த ஊர் எப்படி மாறுச்சு அப்படின்ற ஒரு விஷன் நினைக்கிறேன். அதுதான் இந்த எப்படி இருந்த துபாய் எப்படி மாறுச்சு. அவங்க அப்பாவோட அவர் போகும்போது பார்க்குறாரு. என்ன இது வெறும் டெசர்ட்டாக இருக்கு. அவங்க தாத்தா அதான் அவங்க ஊர் அவங்களோட க்ரீட்டிங் அது மாதிரி மூக்கு கிட்ட எடுத்துகிட்டு வருவாங்க. அவர் அந்த டெசர்ட்டில் ஒரு இடத்துல விட்டுட்டு அவர் போயிட்டாரு. ஃபால்கன் இந்த பெரியவர் வந்து அவருக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு. சின்ன வயசில் எப்படி இருக்கணும், வாழ்க்கைனா என்ன. எல்லாமே காமிக்கிறார் அவரும். இவருங்க தேல் வருது.
கேளுங்கெல்லாம் வருது. டெசர்ட்டை பற்றி கற்றுக்கிறாரு போல இருக்கு இவர் இப்போ தான். எல்லாம் கற்றுக்கிட்டாரு. ஃபால்கனை ட்ரெயின் பண்ணணும். இவர் தான் அவரோட டீச்சர். I want you to tell me what's very familiar to you here. What's The arrowheads? the knife? You might see it somewhere when you book your ticket. Okay, that's the thing, the logo. Exactly. So if you can see the logo on my Yeah, T-shirt, yeah. that was the logo inspired Yeah, by it's this the one. logo. It's been Expo logo. Yeah. Great. Age of this one is 5,000 years. Oh my god, that's a real one? Actually, there's replicants here. Okay. The real ones are everything you replicas. see here. They are all replicants. Okay. The original ones are inside. It's Okay. made in 1998, and in 2000 this was the last competition he won in Dubai World Cup. So this இங்க பாருங்க, இந்த இது வச்சு தான் அவர் வின் பண்ணியிருக்காரு நிறைய ரேஸ். ஸோ இது அவரோட ரொம்ப ஃபேவரட் ஹார்ஸ். செமையாக இருக்குல்ல, நல்லா லைட் பண்ணியிருக்கானுங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கு அதோட உடம்புக்குள்ளேருந்து லைட் வர மாதிரி இருக்குல்ல, செமையாக இருக்குது. சாண்டு கொட்டுற மாதிரி. Through the winds of the desert and the seas of sand, the melody of night whispering flowed in my mind. Winds from south and north blew away, others were in depth sleeping. That day, patiently like a lofty mount I carry, yet my eyes render my hidden love. Tell me about men who firmly endure. Say to me and narrate what has occurred. O stars of the sky, to go to you in their way, for I may see the strong brave. Wow. Where a level. At a level show. Worth the paying. Get scared from challenges. We are in Arabian Peninsula. Every day is challenge for us. Every day we have to face, challenge for the water. Challenge. Something to eat. Every day challenge. So we think you can get over a challenge. Some will come for you. ஒரு வேற லெவலில் பேசுவாருங்க. அவரோட ஸ்பீச்செல்லாம் கேட்டால் பயங்கரமாக இருக்கும்.
வாவ் வாவ், வேறு லெவல். அவரோட ஃபேவரெட் இது. அங்கே பாருங்க, அவர் பார்க்குறாரு. சான்ஸே இல்லை. உள்ள அடிச்சிருச்சு. So as we seen the last competition we seen just now, that was in Dubai. It was the first competition he won at 2000. So by 2001, unfortunately, he got sick and he passed away. Oh my God. As you can see, this structure is 5.5 millimeter, centimeter, I mean, and is 56 tons. And the proper marble is been made in Spain, and they brought it here in pieces. Okay, if you like, you can touch the horse and you can take some picture. டச் பண்ணி பார்க்குறேன். மார்பிள்ங்க, நான் வேறு எதுவும் நினச்சேங்க. மார்பிள்ங்க இது. இங்கே பாருங்க, நான் வேறு எதுவும் நினச்சேங்க. மார்பிள் இது. சான்ஸே இல்லை. அவர் எவ்வளோ ஃபேவரட்டாக இருக்குது பாருங்க. Oh my God. The only resource we had at the time was from the academic perspective, and for food and stuff. We had the only thing, the divers used to go to the sea and used to spend a lot of time. Sometimes they come with something and sometimes with nothing. Nothing, okay. Yeah, so that's why His Highness thought about other stuff. Then, if you remember, by the time that we had the artificial pearls, so from there, the economy started to what we are now. Okay. This is the last part. Pearls, அவங்களோட pearls எங்கே போய் எப்படி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றது எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா? லிவிங் அமாங் த பேர்ல் டைவர்ஸ். மிஷன் முடிஞ்சிட்டு வெளியே வந்திருக்கேன். எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோஸில். எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது ஷோ. இப்போ அடுத்து அலீஃப்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதுக்கு போவோம். ஓகே, அலீஃப் அதுக்கு $4:30 ஆகுது. இன்னும் 45 minutes இருக்குது. இந்த இடத்துக்கு வேறு வரணும் நம்ம. இது இப்போ இந்த ஆலிஃப் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செமையாக இருக்குல்ல? பில்டிங் ஸ்ட்ரக்சர் வேறு லெவலில் இருக்குது. இந்த சாங்கில் வருமே, ரஜினியோட ஒரு படம், சிவாஜி படத்தில், ஒரு கூடை சன்லைட், அந்த மாதிரி இருக்குல்ல பில்டிங். உள்ளே போவோம். என்ட்ரன்ஸ் இது. இங்கே பாருங்கள், அவங்களோட இதுவெல்லாம் வச்சுருக்காங்க. அல் மன்சூரா இவர் யாருன்னு தெரியலையே. வெல்கம் டு த ஸ்டடி ஆஃப் அபு யூசுப் யாக்கூப் இப்ன். பேர் ரொம்ப பெருசாக இருக்குங்க, நல்லா படிக்க முடியல. ஒரு பேர் 9th century என்னமோ பண்ணியிருக்காரு. ஃபர்னிச்சர்ஸ், அவங்களோட எழுதுனதெல்லாம் எதில் பேப்பர்ஸ் எழுதி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, புரியுதா? அரபிக். இது வந்து அவங்களோட பில்டிங்ஸ் எப்படி கட்டினாங்க, அவங்களோட வால்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்றது. Over here we have a 57-meter barrel reef. Here we are showcasing to you the evolution of humankind from the Stone Age until we explore the space. The three famous giants of mobility. இவங்களை வந்து இந்த ஸ்காலர்ஸ் கூட நியூ ஹாரிசன் எக்ஸ்ப்ளோரர்ஸ் ட்ராவல்ஸ் சர்ச் ஆஃப் நியூ ஹாரிசன்ஸ் knowledge of uncharted lands. ஸோ இவங்கள தான் இந்த எக்ஸ்ப்ளோரர்ஸ் போயிட்டு பார்த்து பாருங்க, எவ்வளோ ரியலாக இருக்குங்க. இது என்னங்க இது? அப்படியே உண்மையான ஆள் உட்காந்துருக்க மாதிரியே இருக்குங்க. இங்கே பாருங்க, உண்மையான ஆள் மாதிரியே இருக்கு. அவ்வளோ ஓய்யோ எவ்வளோ டீட்டெயில்ஸுங்க இங்கே, இவ்வளோ டீட்டெயில்டாக இருக்குது.
وهم أكثر منا عددا. என்னென்னலாம் நடந்தது உலகம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எப்படிலாம் வார்லாம் எடுத்தாங்க எங்கெங்கெல்லாம் போனாங்க அதை பற்றிலாம் இருக்குது. டேல்ஸ் ஆஃப் அட்வென்ச்சர் இவங்களாம் தான் இந்த அட்வென்ச்சரஸ் அரபிக் அட்வென்ச்சரஸ். இது பாருங்களேன் இப்படி அவ்வளோ ரியலாக இருக்குங்க, ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. வேற லெவல். இது என்ன சைஸ் தெரியுமா? அது நான் இங்கே எவ்வளோங்க இருக்கேன், இது அவ்வளோ பெருசாக இருக்குங்க, அவ்வளோ ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது. பட் ஜெயன்ஸ் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது. இவர் பேர் அபு அப்துல்லா முகமது இபன் பட்டூட்டா. இவர் தானே அவர்? இவர் தான் இந்த இபன் பட்டூட்டா. இவர் தான் வந்துங்க எல்லா உலகத்தில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணி இந்த ஒரு விஷயமா எடுத்துகிட்டு வந்து இப்போ ஒரு மால் மாதிரி வச்சுருக்காங்க. இபன் பட்டூட்டா மால் நம்ம ஒரு வாட்டி போகலாம், அங்கே சூப்பராக இருக்கும். இவர் கலெக்ட் பண்ண எல்லா விஷயமும் அங்கே இருக்கும். ஸோ இவர் ட்ராவல் பண்ணதை இவர் தான் ஒரு பெரிய ட்ராவலருங்க, இபன் பட்டூட்டா. இவர் தான் அது. அவர் தான் அது யங்காக இருந்த போல இருக்கு. அது வந்து யங்காக இருந்தப்போ இது வந்து கொஞ்சம் இதுவானதுக்கப்புறம் இது வயசானதுக்கப்புறம் போல இருக்கு. இல்லையா? அவர் இல்லைங்க, அவர் அகமது பின் மஜித், த லயன் ஆஃப் த சீ. இபன் பட்டூட்டா. இவர் வந்துட்டு அகமது மஜித். A family of mariners. He sailed all over the Indian Ocean and became a master of navigating by the stars and using the personal currents. Using the seasonal currents, sorry. His book of useful information on the principle of the ruler and navigation. Our levels are here. வேற லெவல். எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குங்க இது. பாருங்களேன், முடியெல்லாம் கூட இருக்குங்க கையில். எப்படிங்க இவ்வளோ ரியலிஸ்டிக், அல்ட்ரா ரியலிஸ்டிக்காக இருக்குங்க. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்ததே இல்லை என் வாழ்க்கையில். ஒரு கண்ணில் லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி கூட இருக்குது. ஏதோ ஒரு ஜெயண்ட் மாதிரி இருக்குது, தெரியுதா? இங்கே பாருங்கள், என் கை சைஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வேறு லெவல். அப்படியே மூவ் ஆகலாம் கீழே. அப்படியே இவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. பேர்ல்ஸ் எடுக்க போனது. என்னங்க இது ரியலாக இருக்கு, அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குங்க, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கு. اسمي أحمد ومهنتي الغوص. يا ابني غواص. So realistic. So realistic. Yeah. Are these wax or something? Yeah, wax. Wax? Wax and silicone. كان عمري جريمة Wax and silicone. أவ்வளோ realistic-ஆ இருக்கு. ذاك الوقت جلسنا في البحر 4 شهور. كل يوم نطلع البحر. Sorry, Sheikh Rashid bin Sayed Al Maktoum. இதுதான் ஃபியூச்சர். துபாய்னா and 7.5 billion others to create harmony between people and planet. பிளானட் எப்படி இருக்குல்ல? I manage global logistics at DP World here in Dubai, home to one of the world's busiest airports and the most used port in the world. Our network connects friends, families, and businesses more than ever before. We can share what we create and what we need with people on the other side of the planet. Our global network shows the world in amazing new ways. வேறு லெவலில். அப்படியே மூவ் ஆகல அடுத்ததுக்கு. Space probes are AI driven. It goes into everything, from self-driving cars to decision. It helps us use new technologies like machine learning, big data, Internet of Things, and virtual reality. AI respects our privacy
and protects our well-being as it continues to improve our quality of life. You, me, and the 7.5 billion others to create harmony between people and planet. Thank you. Space suit போட்டுட்டு ஒருத்தர் பார்த்தீங்களா? நான் தாங்க நான் தான் அம்மையா. தேங்க்யூ பிரதர். இவங்க அனுப்புன ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நினைக்கிறேன். இது UAE's first venture to another planet, மாஸுக்கு ஒன்று அனுப்புனாங்க, the ஹோப்னு சொல்லிட்டு. This is an exact replica at 0.4 scale of the Hope drop that was launched on 19 July 2020 and reached the orbit of around Mars on February 9, 2021. The first mission to Mars அவங்களோட இது வந்து ரெப்ளிகா தான், பட் அது வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்கு. மார்ஸோட சர்ஃபேஸும் மார்ஸோட வெதரை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக இதை அனுப்புனாங்க. பாருங்க சர்ஃபேஸ் ஃபோட்டோஸ், அது எடுத்து அனுப்பின ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துருங்க. ரியலாக செம்மையாக இருக்குல்ல? இது எடுத்த ஃபோட்டோஸ் தாங்க மொத்தமும் இந்த ப்ராப்ளம். இப்போ எப்படி ஒர்க் பண்ணாங்க, இந்த ஸ்பேஸ் சென்டர் இருக்குல்ல, அவங்களோட இந்த மிஷன் சென்டர், UAE ஸ்பேஸ் ஏஜென்சி, அவங்க எப்படி இருக்கும் அந்த இடம், அவங்க எப்படி ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. செம்மையாக இருக்கு. இந்த காக்பிட்லேருந்து அவங்க பேசுறது மார்ஸில் போய்ட்டு இன்கமிங் கால், அவங்க ஃபோன்லாம் பேசுறது அவங்க பசங்களோட, இந்த மாதிரி ஸ்டிமுலேஷன். யாரு ஃபியூச்சர் இங்கே பாருங்க, யாருங்க இந்த அக்கா? அவ்வளோதான், முடிச்சுட்டு வெளியே வரேன், கீழே வரேன். இப்போ வர்றது வந்து ரஷ்யன் பெவிலியன். வேறு லெவலில் இருக்கணும். ஃபஸ்ட்டு 2021 வந்தப்போ இந்த பெவிலியன் தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். வேறு மாதிரி இருந்தது. வரேன் உள்ளவும் அந்த மாதிரி தான் இருக்கும். இதனோட ஷோவும் செம்மையாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இல்லை, இந்த ரப்பர் பேண்டெல்லாம் வச்சு பால் மேலே போடுவோம்ல, ஒரு பால் மேலே, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் டிஃப்ரெண்ட். அதான் அல்வாஸ். அங்கே வருவோம், ஃபைனலாக வருவோம். வந்துட்டோம், வந்தாச்சு. முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். இதுதான் அட்ராக்ஷன். இந்த எக்ஸ்போனாலே இது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இதை பார்த்தீங்களா? இந்த வாட்டர் ஃபால் வேறு லெவலில் இருக்குது பாருங்க. செம்ம இல்லை? அப்படியே கீழே போவோம். நம்மளும் போய் அந்த தண்ணியில் லைட்டாக நிற்போம் இப்போ. ஓகே வாங்க, கமான் போகலாம். இன்னும் கொஞ்ச நேரம், எவ்ரி 15 minutes அந்த மாதிரி ஒரு இது நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஒரு ஷோ முடிஞ்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். எப்படி இருக்கு? தண்ணி அடிக்குது. சரி, திருப்பி விழப்போகுது. புரியுதா? எப்போ செம்மையாக இருக்கு. வேறு லெவலில் இருக்குல்ல? இது மியூசிக்கோட சிங்க்ரனைஸ் பண்ணி அப்படியே இது ப்ளே ஆகும். மியூசிக் ஏற்ற மாதிரி தண்ணி வரும். பார்த்துக்கிட்டே எனக்கு அப்படியே வந்துகிட்டே இருக்கும் தண்ணி.
எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருக்குது. செம்மையாக இருக்குது தண்ணி. வேற ஒரு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். தண்ணி விட்டு பார்த்தீங்க. ஐ மிஸ்ஸிங் மை ஒய்ஃப். ஒய்ஃபையும் கொண்டு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பா. அவளை கொண்டு வர மாட்டேன், தனியாக வந்துட்டேனே ஃபீல் பண்ணுறேன். தூக்கி தூக்கி அடிக்கிறானுங்க தண்ணியை, தெரியுதா? மியூசிக் ஏற்ற மாதிரி தண்ணி வருது. அம்மா தாயி வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். செம்மையாக இருந்தது. ஷூ போடுவோமா? ஓகே, இங்கேருந்து கிளம்பிட்டேன். இப்போது எங்கே போயிட்டுருக்கேன்னா எல்வாசி இந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கேன். இப்போது அங்கே ஒரு ஷோ எதுனா இருக்கா பார்ப்போம். அந்த ஷோவும் பார்த்துட்டோம்னா துபாய் எக்ஸ்போ சிட்டியை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்த மாதிரி. ஓகே, அந்த ஷோ இருக்கா பார்ப்போம். அங்கே போய் நார்மலாக இருக்கும் ஒரு ஷோ. லெட்ஸ் செக். எப்படி இருக்குது இந்த அல்வாஸ்? லைட் அப் பண்ணுவாங்க. லைட் அப் பண்ணி ஒரு ஷோ மாதிரி ஒன்று நடத்துவாங்க. செம்மையாக இருக்கும். இது மேலே நடக்கும். மேலே ஒரு டிஸ்பிளே மாதிரி போட்டு பண்ணுவாங்க. அந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே வந்து ஸ்க்ரீன் தான் அது. ஸோ அதில் லைட்டை யூஸ் பண்ணி ஒரு ஷோ மாதிரி நடக்கும். இதில் வந்து இந்த லைட் ஷோ வந்துட்டு இருட்டினதுக்கப்புறம் தான் நடக்குமா. இப்போது 5:50 ஆகுது. இருட்டுறதுக்கு இன்னும் ஒரு 1 ஹவருக்கு மேலே இருக்குது. 7 o'clock தான் சன்செட். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அப்புறமா அந்த ஷோ நான் பண்ணுவேன். ஓகே, எப்படி இருக்கு பாருங்க. பிரம்மாண்டமாக இந்த இடம். இங்கே சென்டரில் தான் எப்பவுமே ப்ரோக்ராம் நடக்கும். பர்ஃபார்ம் பண்ணுறதுல அங்கே தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. செம்மையாக இருக்குல்ல? எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் வெளியே இருக்கிற ஸ்ட்ரக்சர் மட்டும் காமிக்கிறேன். ஒரு வாட்டி பாருங்கள் எப்படி இருக்குது இந்த ஸ்ட்ரக்சர். செம்மையாக இருக்குல்ல? எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? பயங்கரமாக தண்ணி தான் கிடைக்குது. சுத்தமாக முடியல. போய் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குகிறேன். ஓகே, இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா, இது ஒரு முக்கியமான ஸ்பாட்டு. இது பேர் வந்து கார்டன் இன் த ஸ்கைன்னு சொல்லிங்க. கார்டன் இருக்குல்ல, இது வந்து அப்படியே லிஃப்ட் மாதிரி ஆக்கி அப்படியே மேலே வரைக்கும் போகும். இது ஒரு முக்கியமான அட்ராக்ஷன். இங்கே இந்த அட்ராக்ஷன் பார்த்துருவோமா? மேலே போய் பார்த்தா ஃபுல் வியூ கிடைக்கும் இந்த துபாய் எக்ஸ்போ சிட்டியை பற்றி. ஓகே, டிக்கெட் வாங்கிடுறேன். One person. Alright, so for the ticket you have to go there. You already have the ticket? No, I don't have. You can buy the tickets in that box office. ஸோ டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வாங்கிட்டு அப்படி என்ன தான் இருக்குது அதுலன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, டிக்கெட் வாங்கிட்டேன். போவோம். ஆக்சுவலி நம்ம மட்டும் தான் இருக்கோம், யாரும் வரல. நம்ம மட்டும் தான் போகிறோம். சிங்கிள் ரைட். டிக்கெட் ஸ்கேன் பண்ணுற. ஓகே, ஸோ நம்ம ஒருத்தருக்காக மட்டும்தான் இந்த ரைடு நடக்க போகுது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபுல் வியூ கிடைக்கும். துபாய் எக்ஸ்போ சிட்டியை பற்றின ஃபுல் வியூ இருக்கும். நல்லாயிருக்கும், பார்ப்போம்.
இப்படி சுத்தம் இது தெரியுதுங்களா? இது வந்து அப்படியே மேலே ஏறும், மேலே ஏறிட்டு அந்த ஹைட்டுக்கு போகும். அங்கேருந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். அண்ட் இங்கே ஒரு கீழே ஒரு கேபின் வேறு இருக்குன்றாரு. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், தெரியுதா? அப்படியே ஏறுது பாருங்க. இந்த கேபின் மாதிரி வச்சுருக்காங்க இங்கே. இதில் உட்காந்து நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மேலேயும் போகலாம். அப்படியே மேலே போயிட்டோம்னா அப்படியே சுற்றுது, தலை சுற்றுது எனக்கு. பார்த்தீங்களா எப்படி இருக்கு? இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு வேலை. இந்த சைட்லாம் விஷயங்கள்லாம் டெமாலிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் பாருங்கள், பார்க்கிங்கே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ பார்க்கிங் இருக்குது பாருங்கள். எல்லா சைடும் பார்க்கிங். இது வந்து கிட்ஸு விளையாடுற ஏரியா. இந்த இடம் செம்மையாக இருக்குல்ல? அந்த இது தெரியுதா? நம்ம இப்போ பார்த்தோம்ல இந்த வாட்டர் ஃபால். நம்ம அந்த வாட்டர் ஃபாலில் நின்று இல்லை அந்த இடம். அப்படியே பாருங்கள், ரஷ்யா, இது அல்வா செல். அப்படியே இந்த ஸ்கை கார்டன் இருக்குது. நம்ம ஸ்கை ஹைட்டில் இருக்கோம். எவ்வளோ மேலே வந்துருக்கு பார்த்தீங்களா? பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல? என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே தெரியுதா? அதில் தான் போயிட்டு நம்ம லைட் ஷோ ஒன்று நடக்கும். அந்த டூம் பார்த்தீங்களா? அதான் ரொம்ப ஃபேமஸ். வேறு எப்படி மூவ் ஆகும்? கார்டன் இன் த ஸ்கை. சூப்பராக இருக்கு. சுற்றுது, தெரியுதா உங்களுக்கு? ஃபீல் ஆகுதா? இது வந்து சுற்றுது. துபாய் எக்ஸிபிஷன் சென்டர்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? அது ஒரு என்ட்ரன்ஸ். அந்த வழி அப்படியே வந்தோம்னா அந்த அல்வாசலோட வியூ சூப்பராக இருக்கும் அந்த இடத்துல. நாம் வந்து டெரான்னு சொல்லி ஒன்று போகணும்ல, அதான் டெரா. ஓகே, அதில் தான் அந்த ஃபுல் பெவிலியன் இருந்தது. அதில் தான் நம்ம உள்ளே போய் ஃபுல்லாக பார்த்தோம். அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்தது நம்ம இதுவு போனோம், அலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் போனோம்ல. அங்கே வந்து அந்த ஜெயண்ட்லாம் இருந்துச்சுல்ல, இபன் பட்டூட்டாலாம் இருந்தார். அது வந்து இது அந்த இடம். அந்த இடத்துல தான் அது இருக்குது. செம்மையாக இருந்தது. இந்த இடம் மட்டும் நீங்கள் அந்த எக்ஸ்போ நடக்கும்போது விசிட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், வேறு லெவலில் இருந்தது அந்த டைமில். இது இப்போ எல்லாம் முடிஞ்சு 4 வருஷம் ஆகுது. ஸோ எல்லாத்தையும் டிஸ்மேண்டில்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சில விஷயம் மட்டும் இந்த அலீஃப், டெரா மெயின்டைன் பண்ணி ஒரு இந்த மாதிரி விசிட்டர்ஸ்லாம் வந்தால் வந்து பார்க்குறதுக்கு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, கிரேட். அவ்வளோதான், இறங்கிடுச்சு. அவ்வளோதான், அண்டா காக்கசும் கதவு திறகுது. முடிஞ்செடுத்து அவ்வளோதான். அடுத்த இது போக வேண்டியது தான். நம்ம இந்த சைடு ஏன் தெரியல, இன்னும் கூட்டம் வரல. மேபி வெயிலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சைடு வரலன்னு நினைக்கிறேன். யாரும் கொஞ்ச நேரம் பொறுத்து வருவாங்க. ஓகே, வந்தாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள் அல்வாசல் பெவிலியன். செம்ம இல்லை? அந்த ஒரு ஹிஸ்டாரிக், அந்த ஒரு கிளாஸான ஒரு இடம். மேலே பாருங்கள், எக்ஸ்போ சிட்டின்னு போட்டிருக்கு. எக்ஸ்போ சிட்டி, அதான் அல்வாசல். செம்மையாக இருக்குல்ல? வந்தாச்சு, நல்லா இருக்குல்ல பார்க்க. இப்போ அங்கே வந்து ஒரு லைட் ஷோ மாதிரி ஒன்று போடுவாங்க. அதை பார்க்குறதுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். போய் அந்த லைட் ஷோ நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, அப்படியே என்ட்ரு ஆகும். வாட் அ பிளேஸ். வந்துட்டேன் கிட்ட. எப்படி இருக்கு? அப்படியே உள்ள என்ட்ரு ஆகும். அங்கே பாருங்களேன், நிலா தெரியுது. அந்த கேப்பில் ஒரு நிலா பாருங்களேன், தெரியுதா உங்களுக்கு? அந்த கேப்பில் ஒரு நிலா. வா, வாட் a beautiful sight. வந்துட்டேன். வாங்க வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம். போய் வெயிட் பண்ணிவிட்டு அந்த லைட் ஷோ ஒன்று பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புவோம்.
ஓகே, இந்த இடத்துல அப்படியே பார்க்கலாம். அப்படியே ஒரு சேர் மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ நானும் படுத்துக்கிட்டேன் வெட்டத்தை பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் படுத்துட்டு பார்த்துட்ருக்கேன். புரியுதா? இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க பாருங்க. நல்லா லைட்ஸ். இது இபன் பட்டூட்டா அவரோட ஸ்டோரி. கேட்குது இல்லை ஸ்டோரி? Undiscovered lands and people. My calling. I did not know it then, but in time I would become known as the world's greatest traveler. He's one of the world's greatest travelers. Inspiring generations to come. பாருங்க, அவர் தான் இபன் பட்டூட்டா. ஏடி வராரு பாருங்க. Take courage. It became இபன் பட்டூட்டா மால் ஒரு நான் காட்டுறேன். வேற லெவலில் இருக்கும் அந்த மால். அவர் டெசர்ட் ரோஸ்லாம் குதிரையிலே ட்ராவல் பண்ணியிருக்காரு. I reached the gates safely on a sickle. Alexandria. The gift of the Nile meets the Mediterranean, where sweet sea and salt sea come together. Ancient as the world, it lulls me to sleep. I dream a wondrous bird stretching her wings. Wow! I lie across her back and we fly east, across space and time. Arcing the globe, they still believe the world was flat, beyond 3 continents. The mysterious and undiscovered made known. It greet me, history, ingenuity, human sacrifice made one. I see the world with fresh eyes. இந்த இது வந்து அந்த இபன் பட்டூட்டாவில் இருக்கும். இந்தியாவுக்கு போயிருப்பாரு. இந்தியாவிலேருந்து அதை எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. செம்ம இல்லை ஒரு ஸ்டோரி. ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணேன். நீங்களும் வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிளம்புறேன். ஷோ முடிஞ்சிருச்சு. அப்படியே கிளம்ப வேண்டியது தான் நான். ஓகே, இந்த வீலாக் வந்து ரொம்ப லென்த்தியாகவும் இருந்திருக்கும். பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஒரு லென்த் இருந்துச்சுன்னா தான் இது உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். பட் ஃபுல்லாக பாருங்கள் பொறுமையாக. ஃபுல் டே நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. ஓகே, இந்த வியூவோடு அப்படியே நான் கிளம்புறேன். இந்த வீலாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோரும் பாருங்கள். என்னோடய வீடியோ இன்னும் 2-3 வீடியோவும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கலாம். ஃபுல் டயர்ட், ஃபுல் டே இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, எவ்ரி ஒன் டேக் கேர்.